பாக்கியா சாமிலாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, "நீ எதுக்காக போற? இங்க பார்த்தியா? என் வீட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சியா? நீ பாட்டு போற" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. "என்ன ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க? செழியனுக்கும் தான் ப்ராப்ளம் இருக்கு, எழிலுக்கும் தான் பிரச்சனை இருக்கு. அதுக்காக அவனுங்க 2 பேர் வேலைக்கு போகாமலையா இருக்கானுங்க? பிரச்சனை வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம வேலையை நம்ம செய்யாம இருக்கணும்னு எந்த ஒரு வேலையும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி பயங்கர கோவமா ஈஸ்வரியை திட்டுறாரு. "நான் என்ன சொன்னாலும் நீங்க இதை தான் சொல்ல போறீங்க. உங்க மருமகளுக்கு சப்போர்ட்டாக தான் நீங்கள் பேசுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. "அத்தை சரி அத்தை நான் கிளம்புறேன். எழில் அமிர்தா 2 பேரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எதுக்காக அவங்க 2 பேரும் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "சரி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் காலில் விழுந்து வாங்குறாங்க. 2 பேரும் நல்லா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ செடியன் கிட்ட சொல்கிறாங்க, "அத்தை நீங்கள் சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கங்க, பார்த்து இருங்க, நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, நீ போயிட்டு வாம்மா, சும்மா வீட்டை பற்றியே நீ கவலைப்பட்டு இருக்காது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ நல்லபடியாக போகிற விஷயத்த முடிச்சுட்டு வாமா" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. "சரி வா எழில், இப்போ எல்லாமே புக் பண்ணிட்டியா பஸ்லாம்?" எப்பவும் போல் அதே தான் புக் பண்ணியிருக்கேன், அந்த ட்ராவல்ஸில் தான் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வராங்க செல்வி. "என்னம்மா நீ கிளம்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. என்னோடய புடவை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேனே, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடு, சந்தில் சிந்து பாடு, எங்கே போனாலும் கூடியே போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. "சரி எல்லாரும் வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க செல்வி கிட்ட. வந்துட்டாங்கக்கா, எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் அங்கே வண்டியில் தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. "சரி வாங்கம்மா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. சரின்னு கேட்குறாரு பாக்கியா கிட்ட, "அம்மா எதுக்காக நீ எழில கூட்டிகிட்டு போகிறேன்? அங்கே அந்த கணேஷ் வந்து ஏதாவது கலாட்டா பண்ணால் என்னம்மா பண்ணுவேன்? அங்கே வரமாட்டான்டா, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இங்கே விட்டுட்டு போனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். எப்போ வருவானோ, என்ன பிரச்சனை பண்ணுவானோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வீட்டில் பாண்டியன் கதிர்கிட்ட காசு கொடுக்குறாரு. "பார்த்து பத்திரமா அம்மாவையும் தங்கச்சி கூட்டிகிட்டு போயிட்டு வா" அப்படின்னு சொல்கிறாரு. "அப்பா நீங்கள் கொடுக்குற காசை நான் எடுத்துகிட்டு ஓடிட மாட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்கிறாரு. "அதுக்கு சொல்லலடா, சரி நாங்கள் போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்போது நான் மட்டும் வர முடியலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி சொல்கிறாரு. "என்னடா பண்ணுறது, அங்கே கல்யாணம் இருக்குல்ல, நீ எப்படி வர முடியும்? அங்கே கல்யாணத்தை பாரு, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க. "சரி சரி கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு அப்பப்போ சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, அவங்க தங்கச்சி, கதிர் 3 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. கோமதி, மீனா, கதிர் 3 பேருமே வராங்க. அப்போ கரெக்டாக பாக்கியா வந்து அந்த டெம்போ அப்படி இடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. உடனே பயங்கரமாக கோவப்பட்டு, "இறங்கி வா, கீழே வா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கோமதியோட பையன் இறங்கி வராங்க. வந்தவொடனே கூட எழிலும் வராரு. "எதுக்காக இப்படி கத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமாம், எங்கள் அம்மாவை இடிக்கிற மாதிரி வந்தால் நாங்கள் கேட்க மாட்டோமா? இப்படி தான் வண்டியை ஓட்டுவீங்களா? இந்நேரம் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோட கத்துறாரு கதிர். "ஏன்பா இப்படி கத்தாத, அமைதியாக இரு" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. "பின்ன வேற என்னம்மா பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பாக்கியாவும் வராங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்கே பாருங்க, உங்கள் வண்டி என்ன எங்கள் அம்மாவை இடிக்கிற மாதிரி வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு கதிர். "ஏய் அமைதியாடா எழில், அமைதியாரு, சாரிங்க தெரியாமல் அப்படி நடந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே கோமதி 2 பேருமே பேசிக்கிறாங்க. "சரி விடுங்க, அமைதியாக இரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எழிலும் கதிரும் 2 பேரும் ஒவ்வொருத்தரும் அப்படியே பார்த்து முறைச்சிக்கிறாங்க. "சரி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹோட்டலுக்கு போகிறாங்க. பாக்கியா எல்லாத்தையும் பார்க்குறாங்க. "அக்கா சூப்பராக இருக்குக்கா, இடம் நல்லா இருக்கு, ஹோட்டல் பெரிய ஹோட்டலாக இருக்கும் போல இருக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி இங்கே இருக்க திருச்செந்தூர் முருகன் எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு போகணுக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம்" அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. "சரிம்மா நான் போயிட்டு ரூமோட கீ வாங்கிட்டு வரேன் ரிசப்ஷனில்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எழில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாரும் போகிறாங்க. அதே ரூமுக்கு வராங்க. கோமதி, கதிர் எல்லாருமே வராங்க. இந்த ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தோடனே நல்லா இருக்குல்ல, ஹோட்டல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அதே நேரத்தில் பாக்கியா எல்லாருமே பார்க்குறாங்க. "இவங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், எங்கள் அம்மாவை இடிக்க வந்தீங்கல்ல, அந்த வேன் தானே நீங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. "டேய் ஏன்டா விடவே மாட்டியா, அமைதியாக இருடா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இந்த ரூம் தான், இந்த இடம் தான் எங்களுக்கும் புக் பண்ணியிருக்காங்க, நாங்களும் இங்கே தான் இருக்க போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. "ஓ அப்படியா?" பாக்கியா கோமதியை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. 2 பேருமே அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. கோமதியோட தம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, "என்னடா இது, ஒரு கூட பிறந்த தங்கச்சி கூப்பிட முடியல இல்லை கல்யாணத்துக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா பேசிகிட்டு இருக்க, ஒரு வெறும் பையன், அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு போனது, அவளை போய் எப்படி கூப்பிட முடியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பையனுங்க எல்லாருமே, "ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க, எல்லாரையும் ஒரே வயத்தில் தானே பெற்றேன், என் பொண்ணு வந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என் பேத்தியோட கல்யாணத்துக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "மா விடுமா, அது ஏன் நினச்சி உன் உடம்புக்கு ஏதாவது ஆகிட போதுமா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி சொல்கிறாரு. "என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பொண்ணை போய் ஒரு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருக்கலாம் தெரியுமா, எனக்கு மனசே தாங்கலை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க 2 பேர் பையனும் அங்கேருந்து போயிட்டாங்க.
மருமக 2 பேருமே பேசுறாங்களாம். "விடுங்க அத்த, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீங்க எல்லாமும் நாமெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோம். இவனுங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கானுங்க? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கானுங்க. என் பொண்ணு பாவம் என்ன பண்ணா? எங்க மேல எவ்வளோ பாசம் அவளுக்கு. அவ கல்யாணத்துக்கு வராது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோமதியோட அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க பையன் சொல்றாரு, "இங்க பாரும்மா, சும்மா நீ ஏதாவது நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துற போகுது."